வணக்கம். இயற்கை கருத்தரிப்பு மையம் கோவை, அங்கே நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் கோமதி சின்னசுவாமி பேசுகிறேன். நமக்கு வந்த இந்த மேப் பேஜில் வந்த ஒரு கேள்விக்கு இங்கே பதில் கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். வெள்ளைப்படுதல், அலர்ஜி, வயிற்று வலி, இதனால் எனக்கு கரு தங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கந்தன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது நம்முடைய கோயம்புத்தூர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர். இந்த பேஜில் வர கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. என் வயது 30. இன்னும் குழந்தை இல்லை. ஒயிட் டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்ஷன் உள்ளது. அதற்கான சிகிச்சையும் பெற்றேன். 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அலர்ஜி வந்துவிட்டது. அலர்ஜியால் எனக்கு குழந்தை தங்காமல் போக வாய்ப்பு உள்ளதா? அடிவயிற்றில் பீரியடிற்கு முன்பு 15 நாளிலிருந்து இடது பக்க அடிவயிற்றில் வலி, எரிச்சலுடன் இருக்கிறது. நான் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் செய்துவிட்டேன். அனைத்தும் நார்மலாக உள்ளது. இது எதனால் உள்ளது என்று சொல்லுங்கள். இதனால் குழந்தை தங்காமல் போக வாய்ப்பு உள்ளதா? ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதற்கு நான் இந்த பேஜில் கொடுத்துருக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா, வெள்ளைப்படுதல் என்பது சகஜமாக இருக்கும் உடல் இயக்கம். அரிப்பு, வாடை, எரிச்சல் இருந்தால் அதற்கு தம்பதி இருவரும் சேர்ந்து சிகிச்சை எடுக்க வேண்டும். அதுவும் சில மாதங்கள் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். செக்ஸ் முறையாக வைக்கும்போது தம்பதிக்கு மீண்டும் தொற்று ஏற்படுவது குறைகிறது. விந்து கெடாமல் இருக்க ரெகுலர் செக்ஸ் செய்வது நல்லது. வயிற்று வலி கருமுட்டை வெடிக்கும் நாட்களில் வரலாம். அது வலது இடது பக்கம் மாறி வரும். ஒரே இடத்தில் வலித்தால் அது மருத்துவரிடம் கேட்பது நல்லது. உங்களுக்கு நிச்சயம் குழந்தையாகும், கவலை வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இவங்க எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் டெஸ்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வயிற்று வலி பீரியடு இது பற்றி அவங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உணவில் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, நல்ல ஒரு காய்கறி பழங்கள் சாப்பிடுங்க, நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க. அது கூட நீங்கள் காலையில் நேரம் யோகாசனா பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகாசனாங்கிறது முறையாக கற்றுக்கிட்டு பண்ண வேண்டிய விஷயம். அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யோகா டீச்சர் யாரையாவது பார்த்து அந்த யோகாசனம் பண்ணும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம், சக்தி ஓட்டம் இதெல்லாமே இருக்கும். மின்காந்த சக்தி அந்த இடத்துல நார்மலாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய கர்ப்பப்பை நார்மல் இயக்கத்துக்கு வரும். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் மறுபடியும் வெள்ளைப்படுதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 பேரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்போது டாக்டர்ஸ் அதை கரெக்டாக பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இதில் சிலருக்கு மாதவிலக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி எனக்கு மாறி மாறி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மாறி வந்தாலும் பயப்பட வேண்டாம். 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை 20 நாளைக்கு ஒருக்கா 45 நாள் வரைக்கும் அந்த மாற்றம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் 45 நாளைக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதே பெண்ணுக்கு செக்ஸ் இன்பத்தோடு அவங்க செய்தாங்க அப்படின்னா இயற்கையாக கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான மருத்துவ முறைகளை தான் நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம். அதனால் திருமணம் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையாக கர்ப்பம் வேணும் அப்படிங்கிறவங்க கணவன் மனைவி 2 பேரும் தங்களுடைய செக்ஸ் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், எப்படியெல்லாம் செக்ஸ் வச்சுக்கிட்டா இந்த குழந்தை ஆகும் இயல்பா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் ஒரு முறை நம்ம கிளினிக்கு வரலாம். அப்போ நம்ம கிளினிக் கோயம்புத்தூருக்கு, அதோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கேன். coimbatoorsexologist.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இயற்கையான கரு தரிக்கிறதுக்கு கோவையில் இருக்கிற இந்த செக்ஸ் மருத்துவமனைக்கு வாங்க. நம்முடைய நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டராகவும் இயங்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. இந்த நிம்மதி.wordpress.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் போய் நம்ம கிளினிக் பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனுக்குடன் வீடியோஸ் பெறலாம். நன்றி, வணக்கம்.